மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று இலங்கை தொழில்நுட்பவியலாளர் கழகத்தின் 2ஆம் நிலைக்கான ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் காஸ்டிங் என்று கூறக்கூடிய கணக்கீடு மற்றும் கிரயவியல் பாடப்பரப்பில் பங்குடைமை பாடப்பிரிவின் சில பகுதிகள் தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பங்குடைமை பாடப்பகுதி ஒன்றிலே பங்காளர்கள் சேரல் விலகலின் போதான சீராக்கங்களில் பங்காளர் சேரலால் ஏற்படக்கூடிய தியாகம் செய்த லாப பங்கு வீதத்தை எவ்வாறு கணிப்பது என அவதானிக்கலாம். ஆகவே இது ஒரு ஏஏடி பாடப்பிரிவின் ஒரு கடந்த கால பரீட்சை வினாபத்திரம் ஆகும். ருவான் மற்றும் சமன் ஆகியோர் லாப நட்டங்களை சமனாக பகிர்கின்ற பங்காளர்கள் ஆவர். இந்த பங்குடைமைக்கு 2021 டிசம்பர் 31 வசந்த் என்பவர் புதிய பங்காளராக இணைய ருவான் சமன் மற்றும் வசந்த இடையேயான புதிய லாப நட்ட வீதம் 2:1:3 ஆகும். இங்கு வினா தியாகம் செய்த அல்லது அர்ப்பணிப்பு செய்த செக்ரிஃபைங் ரேஷியோ தியாகம் செய்த அல்லது அர்ப்பணிப்பு செய்த லாப பங்கு வீதத்தை காண்பதாகும். ஆகவே இதற்கான மாதிரி வடிவம் ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே இந்த நிறுவனத்தின் பங்குடைமையின் பங்காளர்கள் ருவன் மற்றும் சமன். அவர்களுடைய பழைய லாப நட்ட வீதம் சமன் என்று ஏற்கனவே கூறியிருப்பதனால் அதனை நாங்கள் 1:1 என எடுத்துக்கொண்டால் மொத்தம் 2 லாப பங்குகள். புதிய லாப பகிர்வு விகிதாசாரம் வசந்த் வந்ததன் காரணமாக 2:1:3 ஆகும். ஆகவே மொத்த லாப பங்குகள் 6. இப்பொழுது நாங்கள் தியாகம் செய்த லாப பங்கு அல்லது அர்ப்பணிப்பு செய்த லாப பங்கை அவதானிக்கலாம். ருவன் புதிய பங்குடைமையில் 6% லாபத்தை எடுக்கிறார் அல்லது 6 பங்குகளில் தான் 2 பங்குகளை எடுத்துக்கொள்கின்றார். 6:2 என்பது. இதன் போது அவருடைய பழைய லாப பங்குகளின் மொத்தம் 2. இங்கு நாங்கள் இந்த பகுதி தொகுதி இலக்கங்களை சமப்படுத்துவதற்காக பழைய லாப பங்கையும் 6ஆக மாற்றினால் அவருக்கு பெற்றிருக்க வேண்டியது 3 லாப பங்குகள் ஆகும். ஆகவே ஏற்கனவே 3 லாப பங்குகளை எடுத்தவர் வசந்தவின் வருகையின் காரணமாக 2 லாப பங்குகளை எடுத்தால் அவர் இழக்கின்ற லாப பங்குகளின் அளவு 6:1 ஆகும். அதே போன்று நாங்கள் சமன் அவர்களை எடுத்துக்கொண்டால் சமன் அவர்கள் புதிய லாப பங்காக 6:1 பெற்றுக்கொள்கின்றார். அவருடைய பழைய லாப பங்கு சமன் என்பதால் அதை நாங்கள் விகித சமப்படுத்தும் போது 6:3 என கிடைக்கின்றது. ஆகவே ஏற்கனவே 3 பங்குகளை பெற்ற சமன் இப்பொழுது ஒரு பங்கினை மாத்திரம் பெறுவதனால் அவர் இழந்த பங்கின் அளவானது 6:2 கணிக்கப்படும். ஆகவே ருவன் ஒரு பகுதியினையும் சமன் 2 பங்கினையும் இழந்ததன் காரணமாக இங்கு தியாகம் செய்த லாப பங்கு 1:2 அல்லது 6:1 6:2 கணிக்கப்படும். இதுதான் தியாகம் செய்த லாப பங்கினை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வினாவாக பார்க்கப்படுகின்றது. மாணவர்களே, நாங்கள் பங்குடைமை பாடப்பரப்பின் பங்காளர் சேரலின் போது இடம்பெறக்கூடிய தியாகம் செய்த லாப பங்கு வீதத்தை எவ்வாறு காண்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்ததன் பிறகு மீண்டும் இப்பொழுது நாங்கள் பங்குடைமை அமைப்பொன்றின் பிரதான முடிவு கணக்கொன்றை தயார் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு பிரதானமான முடிவு கணக்கொண்டு தரப்படுகின்றது. அதன் முழு வடிவத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த கணக்கினை எவ்வாறு சிறப்பாக செய்வது என்பதை அவதானிக்கலாம். சர்வதேச சந்தைக்கு கைத்தறி ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் வணிகத்தில் ஈடுபடுகின்ற சிலோன் கைத்தறிகள் என்ற பங்குடைமையில் பங்காளர்களாக ஹசித், விசித், நெஷித் ஆகிய 3 பேர் இருக்கின்றார்கள். இந்த பங்குடைமையின் ஒப்பந்த விபரங்கள் தரப்படுகின்றன. அந்த வகையில் லாப நட்டங்கள் முறையே 2:2:1 என்ற அடிப்படையிலும் ஹசித், விசித், நெசித் ஆகியோர் 50,000, 75,000 மற்றும் 1,25,000 அளவிலான மாதாந்த சம்பளம் பெற உரித்துடையவர்கள். தொடர்ந்து
2023 ஜனவரி 1 உள்ள மூலதன கணக்கு மீதிக்கு 5% வட்டி வழங்கப்படுகின்றது. பங்காளர்கள் வழங்கிய கடன்களின் மீது 15% வட்டி வழங்கப்படுகின்றது. அதே போன்று மூலதன கணக்கு நடைமுறை கணக்கின் மீதிகள் தொடர்ந்து மேலதிகமான சில தகவல்களும் உமக்கு தரப்பட்டு இங்கு வினாவப்படுகின்ற விடயம் என்னவென்றால் லாபம் அல்லது நட்டம் பகிர்வு கணக்கு, அதே போன்று பங்காளர்களின் நடைமுறை கணக்கு. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தயார் செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் ஒரு லாப நட்ட பகிர்வு கணக்கு செல்லலாம். ஸோ நீங்கள் முதலாவது லாப நட்ட பகிர்வு கணக்கு ஒன்று கீறிக்கொள்ளுதல் வேண்டும். ஆகவே லாப நட்ட பகிர்வு கணக்கு என்பது சாதாரணமாக இந்த வடிவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து அந்த லாப நட்ட பகிர்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை காட்டுவதற்கான அந்த கூற்றின் தொடர்ச்சி. தொடர்ந்து இங்கு நடைமுறை கணக்கு வினாவப்படுவதன் காரணமாக நாங்கள் நடைமுறை கணக்கு ஒன்றை கீறிக்கொள்கின்றோம். ஆகவே இந்த நடைமுறை கணக்கை பொறுத்தளவில் 3 பங்காளர்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 பங்காளர்களுக்கு 3 தனித்தனி நிரல்கள் வழங்கப்படுகின்றன. இப்பொழுது நாங்கள் இந்த கணக்கை முறையாக எவ்வாறு பதிவு செய்வது என்பதை அவதானிக்கலாம். சரி, கவனிங்க. அசித் விசித் நெசித் 2க்கு 2க்கு 1 என்ற லாப நட்டத்தை பகிர்கின்ற பங்காளர்கள். ஆகவே அது இப்பொழுது எங்களுக்கு தேவைப்படாத விடயம். அடுத்தது ஹசித் விசித் மற்றும் நெசித் என்போர் 50,000, 75,000, 1,25,000 என்ற அளவுகளிலான மாதாந்த சம்பளத்தை பெற உரித்துடையவர்கள். ஆகவே இங்கு மாதாந்த சம்பளம் எனும் பொழுது நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற சம்பளத்தை மாத சம்பளமாக மாற்றியமைத்தல் வேண்டும். ஆகவே மாத சம்பளமானது பகிர்கணக்கு மற்றும் நடைமுறை கணக்கின் ஊடாக பகிர்வு செய்யப்படுகின்றது. ஆகவே நாங்கள் நடைமுறை கணக்கில் செலவு பக்கத்தில் முதலாவது பங்காளர்களுடைய சம்பளம் பதிவு செய்தல் வேண்டும். நடைமுறை கணக்கில் பதிவதற்கு முன் நாங்கள் பகிர்வு கணக்கில் பதிந்து கொள்ளுதல் அவசியம். ஆகவே பங்காளர் சம்பளம் ஹசித் 50,000 தர 12 மாதங்கள், அதே போன்று விசித் 75,000 தர 12 மாதங்கள், அதே போன்று நெசித் 1,25,000 தர 12 மாதங்கள். ஆகவே முழு பங்காளர்களுடைய சம்பளம் பெறப்பட்டு அது நடைமுறை கணக்கின் செலவு பக்கத்துக்கு கொண்டு செல்லுதல் அவசியம். ஆகவே நடைமுறை கணக்கின் செலவில் 600, 900, அதே போன்று 1,500. ஆகவே முதலாவது நடவடிக்கையாக பங்காளர்களுடைய சம்பளம் இங்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இரண்டாவது விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பங்காளர்களுடைய மூலதன கணக்கின் மீது 5% வட்டி வழங்கப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு மூலதன கணக்கு தரப்பட்டிருக்கின்றது 2,000, 2,500, 3,000. நாங்கள் கணக்குகளை ஆயிரங்களில் செய்வதனால் நாங்கள் 3 சைபர்களை வெட்டி கொண்டு கணக்குகளுக்கு செல்லுதல் அவசியம். ஆகவே 2,000, 2,500, 3,000 இது பங்காளர்களுடைய மூலதன வட்டி கணிப்பிடுவதற்கான செயற்பாடு. அதையும் நாங்கள் ஏற்கனவே சம்பளம் பதிவு செய்தது போன்று பகிர்வு கணக்கில் பங்காளர்களுடைய மூலதன வட்டி அசித் 2,000 தர 5%, அதே போன்று விசித் 2,500 தர 5%, தொடர்ந்து நாங்கள் நெசித் 3,000 தர 5%. ஆகவே பங்காளர்களுடைய சம்பளம் 100, 125, 150 என்ற பெறுமதி எடுக்கப்பட்டு அது எங்களுடைய நடைமுறை கணக்கின் செலவு பக்கத்துக்கு கொண்டு செல்லுதல் அவசியம். மூலதன வட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வாறு வட்டியை நாங்கள் சீராக்கம் செய்கிறது, எவ்வாறு சம்பளத்தை நாங்கள் சீராக்கம் செய்கிறது. அடுத்தது நாங்கள் மூன்றாவது விஷயத்துக்கு போகலாம். மூன்றாவது விஷயம் இங்கே என்ன தாரங்கண்டா, பங்குடைமைக்கு பங்காளர் வழங்கிய கடன்களின் மீது, பங்காளர்களால் வழங்கப்பட்ட கடன்களின் மீது 100க்கு 15% வட்டி வழங்கப்படுகின்றது. ஸோ அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை பங்காளர்களுடைய கடன் தொகையை கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு தகவல் தரப்பட்டிருத்தல் அவசியம். மூன்றாவது தகவல் நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் 2023 ஜூலை 1 பங்குடைமைக்கு ஹசித் என்ற பங்காளரால் 10 லட்சம் ரூபாய், ஆயிரங்களுக்கு நாங்கள் கன்வெர்ட் பண்ணினால் 1,000 ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்குது. இந்த கடன் மீள் கொடுப்பனவுகள் 2024 ஆரம்பிப்பதனால் இப்பொழுது எங்களுக்கு மீள் கொடுப்பனவு தொடர்பான கணக்கு வைப்பு அவசியம் அன்று. எனினும் வட்டி தொடர்பான கணக்கு வைப்பு என்பது அவசியமாக பார்க்கப்படும். ஆகவே பங்காளருடைய கடன்களுக்கான வட்டி பகிர்வு கணக்கில் நாங்கள் சீராக்கம் செய்ய முடியாது. பங்காளருடைய கடன்களுக்கான வட்டியானது மாணவர்களே
நாங்க நேரடியாக சீராக்கம் செய்ய வேண்டிய இடம் இலாப நட்ட பகிர்வு கணக்கு, லாப நட்ட கணக்கு அல்லது வருமான கூற்றின் தேறிய லாபம் கண்டுபிடிக்கக்கூடிய இடம். ஆகவே தேறிய லாபம் ஒன்று இந்த கணக்கை பொறுத்தளவில் தரப்பட்டிருக்கிறதால் அதை நாங்கள் சீராக்க வேண்டிய தேவை வரும். ஆகவே தேறிய லாபம் மைனஸ் அசித் வழங்கிய கடனுக்கான வட்டி. அவர் வழங்கிய கடன் 1000, தர 115 வீத வட்டி, தர 6 மாதங்களுக்கான கடன் வட்டியை கண்டுபிடிச்சால் 75 ரூபாய் வரும். இந்த 75 ரூபாய் கடன் வட்டியானது நேரடியாக நடைமுறை கணக்கின் செலவு பக்கத்துக்கு கொண்டு செல்லுதல் அவசியம். ஆகவே நடைமுறை கணக்கின் செலவில் கடன் வட்டி வழங்கிய பங்காளர் ஹசித் அவருடைய கணக்கில் நாங்கள் செலவில் பதிகின்றோம். இப்பொழுது எங்களுடைய மூன்றாவது சீராக்கமும் முடிவுக்கு வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தமாக இருந்தால் பங்காளருடைய மூலதன கணக்கு மற்றும் நடைமுறை கணக்கு மீதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த வினாவை பொறுத்தளவில் எங்களுக்கு மூலதன கணக்கு கேட்கப்படவில்லை. ஆகவே இந்த நடைமுறை கணக்கு மீதிகளை மாத்திரம் நாங்கள் நடைமுறை கணக்குக்கு கொண்டு செல்லலாம். நீங்க கட்டாயம் அவதானத்தில் இருக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்றா, இந்த நடைமுறை கணக்கு மீதியானது சில நேரங்களில் செலவிலும் சில நேரங்களில் வரவிலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் நடைமுறை கணக்கு எடுத்துக்கொள்கின்றோம். நடைமுறை கணக்கில் ஆரம்ப மீதி ஹசித்து செலவில் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் விசித் வரவு பக்கத்திலும் நெசித் என்பவர் மீண்டும் செலவு பக்கத்துக்கும் மீதி கொண்டு செல்லப்படுகின்றது. ஆகவே பங்காளர்களுடைய நடைமுறை கணக்கு மீதியினை நாங்கள் பதிந்தோம். மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்கள். மீதி செலவில் 2 பங்காளர்கள், வரவு பக்கம் ஒரு பங்காளர். ஆகவே பங்காளருடைய நடைமுறை கணக்கு மீதியினை நாங்கள் பதிந்து விட்டோம். ஆகவே முதலாவது நடவடிக்கை முடிவு பெற்றது. இரண்டாவது நடவடிக்கை ஆல்சோ கம்ப்ளீட்டட். மூன்றாவது நடவடிக்கையும் ஓகே. தொடர்ந்து நாலாவது விஷயம். நாலாவது என்னென்றா, பங்குடைமை வணிகமானது விசித்துக்கு சொந்தமான கட்டடத்தில் இயங்குவதுடன் அவருக்கு மாதாந்த வாடகை 50,000 செலுத்தப்படுதல் வேண்டும். எவ்வாறாயினும் 2023 டிசம்பர் 31 முடிவடைந்த ஆண்டுக்கான வாடகை அந்த ஆண்டு காலப்பகுதியில் அவருக்கு செலுத்தப்படவில்லை என்பதுடன் அந்த செலவினம் கணக்கேடுகளிலும் காட்டப்படவில்லை, கணக்கில் கொள்ளப்படவில்லை என்று தந்திருப்பதால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மாத வாடகை 50,000. அந்த மாத வாடகையில் இந்த ஆண்டுக்கு நாங்கள் சீர் செய்ய வேண்டிய வாடகை பெறுமதியானது வருமான கூற்றின் லாப நட்ட பகுதிக்கு கொண்டு செல்லப்படுதல் அவசியம். ஆகவே கட்டட வாடகை மாதாந்தம் 50,000, தர 12 மாதங்கள். ஆகவே முழுமையான வாடகை கட்டணம் 600. இந்த வாடகை கட்டணம் பங்காளருக்கு சேர வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்கள் அதனை பங்குடைமை நடைமுறை கணக்கின் செலவு பக்கத்தில் விசித் என்ற பங்காளருடைய நிரலில் 600 ரூபாய் பதிகின்றோம். ஆகவே இத்தோடு அந்த வாடகை தொடர்பான கணக்கு வைப்பானது முடிவுக்கு வருகின்றது. தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்தை அவதானிப்பமாக இருந்தால் ஐந்தாவது சீராக்கம். இந்த ஐந்தாவது சீராக்கத்தில் 2023 மே 1 நெசித் 1500 ரூபாவினை எடுத்திருந்தார். பங்காளருடைய பற்றாக இருந்தால் நடைமுறை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவாக இருக்கும். ஆகவே நாங்கள் நேரடியாக நடைமுறை கணக்கில் வரவு பக்கத்தில் இந்த பற்று தொகையினை பதிகின்றோம், 1500 ரூபாய். சரி மாணவர்களே, இத்தோடு இந்த கணக்கின் பிரதான சீராக்கங்கள் முடிவுக்கு வந்து இறுதிக்கட்ட நடவடிக்கைகளாக 2023 டிசம்பர் 31 முடிவடைந்த ஆண்டுக்கான மொத்த விற்பனை, அதே போன்று நிகரிய லாபம் இரண்டும் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கணக்கை பொறுத்தளவில் நாங்கள் முழுமையான வருமான கூட்டு செய்யாததன் காரணமாக எங்களுக்கு இந்த மொத்த புரள்வு தேவைப்படாது. நேரடியாக இந்த லாப பெறுமதி 8,000 ரூபாவை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இது சீராக்களுக்கு முன்னரான லாபமாக பார்க்கப்படுவதனால் ஏற்கனவே நாங்கள் தயாரிக்கின்ற இந்த லாப பகிர்வு கூற்றில் 8,000 ரூபாய் லாபத்தை எடுத்து அதிலிருந்து கடன் வட்டி 75, கட்டட வாடகை 600, மொத்தமாக 675 ரூபாவை கழிப்பதனூடாக தேறிய லாபம், அதாவது சீராக்கிய தேறிய லாபத்தை எடுத்துக்கொள்கின்றோம். ஆகவே தரப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் எங்களுடைய சீராக்கிய தேறிய லாபமானது 7,325 ரூபாய்.
இந்த சீராக்கிய தேறிய லாபம்தான் பகிர்கணக்கின் ஆரம்ப தேறிய லாபமாக காட்டப்படும் 7325. ஆகவே இதிலிருந்து நாங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள், முதலாவதாக பங்காளருடைய நடைமுறை கணக்கின் சம்பள பகுதியை எடுத்துக்கொள்கின்றோம். மூலதன வட்டி பகுதியை மொத்த பெறுமதி எடுத்துக்கொண்டு இனி நாங்கள் இந்த தேறிய லாபம் 7325 இந்த பங்காளருடைய சம்பளம், அதே மாதிரி பங்காளருடைய மூலதனத்திற்கான வட்டி, இது ரெண்டையும் கழித்தெடுத்து வார தொகை பகிர் லாபமாக பார்க்கப்படும். இந்த தொகைதான் பிள்ளைகள் பகிர் லாபம். இந்த பகிர் லாபமானது மூன்று பங்காளர்களுக்கு இடையில் அவர்களுடைய லாப பகிர்வின் அடிப்படையில் பிரித்தல் வேண்டும். 3950 ஐந்தில் இரண்டு, அதாவது இரண்டுக்கு இரண்டு கொண்டுதான். ஆகவே அஞ்சில் ரெண்டு. அப்படியா இருந்தால் ரெண்டு பகுதி 1580. அடுத்தது விசித் 3950, அவருக்கும் ரெண்டு பகுதி 1580. அதே போன்று நெசித், அவருடைய 3950 ஒரு பகுதி 790 ரூபாய். இதோடு இந்த லாப பகிர்வானது முடிக்கப்படுகின்றது. ஆகவே பங்குடைமையில் இந்த லாப பகிர்வினை நாங்கள் முடித்ததன் பிறகு அடுத்து செய்ய வேண்டிய வேலை, பகிரப்பட்ட லாபமானது பகிரப்பட்ட லாபமானது பங்காளர்களுடைய நடைமுறை கணக்குக்கு கொண்டு செல்லுதல் அவசியம். ஆகவே நடைமுறை கணக்கின் செலவு பக்கம், நடைமுறை கணக்கின் செலவு பக்கத்தில் பகிர் லாபம் அல்லது லாப பங்கு 1580, 1580, 790. இந்த கணக்கில் இனி எந்த சீராக்கங்களும் இல்லை. ஆகவே நேரடியாக நாங்கள் நடைமுறை கணக்கை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நடைமுறை கணக்கில் ஒப்பீட்டளவில் செலவு பக்கம் சாதகமாக இருப்பதனால் மூன்று செலவு பக்கத்தையும் கூட்டி எடுக்கின்றோம். ஆகவே ஹசித், விசித், நெசித் அவர்களுடைய செலவு பக்க மீதியானது வரவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்த வரவிலிருந்து நாங்கள் கழிக்க வேண்டிய தொகை ஏதாவது இருந்தால் கழிக்கலாம். ஆகவே ஹசித்தை பொறுத்தளவில் அவருக்கு வரவில் கழிக்க வேண்டிய தொகைகள் கிடையாது. ஆகவே இந்த மொத்த பெறுமதியானது அவருடைய மீதி வந்த பெறுமதியாக இருக்கும். அடுத்து இந்த 3250 விசித்துடைய மொத்த தொகையிலிருந்து அவருடைய வரவு மீதி 300 ரூபாவை நீங்கள் கழித்தால் உங்களுக்கு வருகின்ற தொகை 2905. அதே போன்று நெசித்துடைய 3240 என்ற நடைமுறை கணக்கின் மொத்த மீதியிலிருந்து வரவு பக்க தொகை 1500 கழித்து விட்டால் 1740. இது பங்குடைமை நிறைவின் ஒவ்வொரு பங்காளர்களும் எடுத்துக்கொள்ளுகின்ற இறுதி மீதியாக இருக்கும். இந்த தொகை மீதி வந்ததாக பார்க்கப்படும் நடைமுறை கணக்கின் செலவு பக்கம். ஆகவே மாணவர்கள், இந்த கணக்கை பொறுத்தளவில் நாங்கள் பிரதானமாக கருத்திற்கொண்ட விடயம், பங்காளர் சேரல் விலகல் சீராக்கங்கள் இன்றி ஒரு பங்குடைமையின் லாப நட்ட பகிர்வு கணக்கும் அதே போன்று நடைமுறை கணக்கொன்றும் எவ்வாறு அமையலாம் என்பது தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதல் பகுதியில் நாங்கள் அர்ப்பணிப்பு செய்த லாப பங்கு வீதத்தை எவ்வாறு கண்டறிவது என்று பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த கணக்கை பொறுத்தளவில் ஒரு முழுமையான கணக்குண்டு, அதாவது ஒரு பங்காளர் சேரல் விலகல் சீராக்கம் ஒன்று இல்லாத பகுதியாக ஒரு கணக்கொன்றை முடித்தோம். அடுத்து வரக்கூடிய பகுதியில் பங்காளர் சேரல் விலகலின் போதான நடைமுறை மூலதன கணக்குகள், ஏனைய நன்மதிப்பு மறுமதிப்பீடு போன்ற சீராக்கங்களை எவ்வாறு செய்வதென்று அவதானிக்கலாம். அடுத்ததாக நாங்க பங்குடைமை பாடப்பரப்புல பங்காளர் சேரல் மற்றும் விலகல் தொடர்பான முடிவு கணக்கொண்ட பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பங்காளர் விலகல் தொடர்பான முழுமையான முடிவு கணக்கொண்ட செஞ்சு காட்ட இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு முழுமையான கணக்கொண்டு ஸ்க்ரீனில் தெரியுதா இருக்கும். இனி நாங்கள் இந்த கணக்கை விரிவாக ஆராயலாம். அந்த வகையில் எங்களுக்கு இங்கால தாராங்க பிள்ளைகள் ரங்கா, நங்கா, துல்கா அப்படிங்கிற மூன்று பங்காளர்கள். லாப நட்ட விகிதாசாரம் 2:2:1. ஸோ இந்த பங்குடைமையிட ஒப்பந்தம் ஒன்று தரப்படுது. வருடாந்த மூலதனத்துக்கான வட்டி 10%. நிர்வாக நடவடிக்கைகளை ஈடுபடுறதால், வியாபாரத்தை முகாமை செய்வதால் நங்காக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுறது. எப்பயும் நீங்க பங்குடைமை கேள்வி ஒன்றுல கட்டாயம் பார்க்க வேண்டியது பங்காளர் சம்பளம் மாதாந்த சம்பளமா அல்லது வெறும் வருடாந்த சம்பளமா. மாதாந்தமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
இனிப்பிள்ளையில் இந்த பங்குடைமையிலிருந்து 2021 டிசம்பர் 31 துல்கா ஓய்வு பெற தீர்மானிக்கிறார். அதனோடு இணைந்ததாக அங்கால ரங்காவும் நங்காவும் புதிய ஒப்பந்தத்துக்கு அமைய இந்த பங்குடைமையை கொண்டு செல்றாங்க. தொடர்ந்து இதுல பிள்ளைகள் வினாவை நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் கேட்கப்படுது. ஆனா இங்க பங்குடைமையிட நிகரிய லாபம்ங்கிற ஒரு விஷயம் தரப்படுற காரணத்தால நீங்க ஒரு லாப நட்ட பகிர்வு கணக்கொண்டையும் தயார் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த வினாவை எவ்வாறு அக்கவுண்டிங் ரீதியாக நாங்கள் அணுகிறதுங்கிறத பார்க்கிறோம். ஸோ முதலாவது எங்களுக்கு தேவைப்படும் ஒரு மூலதன கணக்கு, அடுத்தது நடைமுறை கணக்கு. ஸோ நாங்கள் முதலாவதாக ஒரு மூலதன கணக்கை கீறிக்கொள்கிறோம். எங்களுடைய மூலதன கணக்கை பொறுத்தளவில் 3 பங்காளர்கள் வருவாங்க. ஸோ 3 பங்காளர்களுக்கான மூலதன கணக்கு ரங்கா நங்கா துல்கா. அதே போன்று பிள்ளைகள் இந்த பங்காளர் விலகலானது வருஷ கடைசியில நடக்கிறதால நடைமுறை கணக்கானது 3 நிரல்களை கொண்டதாக இருக்கணும். ரங்கா நங்கா துல்கா. அடுத்தது எங்களுக்கு லாப நட்டத்தை பகிர வேண்டிய தேவை, அதாவது தேறிய லாபம் தந்திருக்கிறதால அதை நாங்கள் ஒன்று தேறிய லாபம் எடுக்கலாம் அல்லது பகிர்வதற்கு முன்னரான லாபம் கூட எடுக்கலாம். எடுத்து அதிலிருந்து சில சீராக்கங்களை செய்து பகிர் லாபத்தை கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். தேவை ஏற்பட்டால் வேறு ஏதாவது கணக்குகள் செய்ய வேண்டி வரலாம். ஆகவே முதலாவது நாங்க பார்க்கிறோம் பங்குடைமையிட கணக்கு வைப்பை பொறுத்தளவுல மூலதனத்துக்கான வட்டி 100% மூலதன வட்டி நாங்க எடுக்கிற நேரத்துல முதலாவது கன்சிடர் பண்ண வேண்டிய விடயங்கள் மூலதன கணக்கிட மீதி. ஆகவே மூலதன கணக்கிட மீதியை நீங்க நேரடியாக மூலதன கணக்குல காட்டலாம் அல்லது பிறகு காட்டினாலும் ஓகே. இந்த மூலதனத்துக்கு 100% வருடாந்த வட்டிங்கிற காரணத்தால நாங்க நேரடியாக பிள்ளைகள் இதை கொண்டு போய் எங்களுடைய பகிர்வு கணக்குல லாபத்திலிருந்து கழிச்சு காட்டுறோம் மூலதன வட்டி. தனித்தனியாக போடலாம் அல்லது டிரெக்டா நீங்க மொத்தமாக போட்டு விடலாம். டிரெக்டா மொத்தமா எடுத்தீங்களாக இருந்தால் 2000 ரூபாய். காரணம் இது நாங்க செய்கையில செய்யறதால எங்களுக்கு நேரடியாக வட்டி எடுக்கிறது ஓகே. ஆனா நடைமுறை கணக்குல நீங்க நேரடியா போடலாம். நடைமுறை கணக்குல அவரவருட மூலதன வட்டியை நீங்க தனித்தனியா காட்ட வேண்டியதாக இருக்கும் செலவு பக்கம். ஸோ மூலதன வட்டி பங்காளருக்கு சேர வேண்டியது ரங்காட அமௌண்ட் 800, நங்காட அமௌண்ட் 800, துல்காட அமௌண்ட் 400. ஆகவே எங்களுடைய முதலாவது சீராக்கம் முடிவுக்கு வருது அல்லது முதலாவது ஒப்பந்தம் முடிவுக்கு வருது. பங்குடைமையை பொறுத்தளவுல முதலாவது நீங்க செய்ய வேண்டியது ஒப்பந்தங்கள். ரெண்டாவது ஒப்பந்தம் பார்த்தீங்களா இருந்தால் நங்காங்கிற ஒரு பங்காளர் அவருக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். ஆகவே ஒரு மாதம் 50,000 சம்பளமாக இருந்தால் ஒரு வருடத்திற்கான சம்பளத்தை நாங்க லாப நட்ட பகிர்வு கணக்கிலிருந்து கழிக்கணும். மாதம் 50,000 தர 12 மாதங்கள் 600 லாப பகிர்வுல கழிக்கிற பிள்ளைகள். நடைமுறை கணக்குல நாங்க செலவுல வைக்கிறோம். பங்காளர் சம்பளம் நங்காங்கிற ஒருத்தருக்கு மட்டும் சேர்றதால நடைமுறை கணக்கு செலவு. இனி நாங்க வாரம் அடுத்த சீராக்கம். அடுத்த சீராக்கம் பாருங்க. 2021 டிசம்பர் 31 துல்கா விலகிறதால ரங்கா நங்கா தொடர்ந்து பங்குடைமை கொண்டு போக போறாங்க. ஆகவே பங்குடைமையிட பங்காளர் சேரல் விலகல்ல வரக்கூடிய பிரதான சீராக்கம் தான் இந்த நன்மதிப்பு சார்பான விடயம். ஆகவே பங்குடைமையின் நன்மதிப்பானது ரூபா 3000. நீங்க கணக்குகள் ஆயிரங்களுக்கு கன்வெர்ட் பண்றீங்க தானே. சோ ரூபா 3000 என கணிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே இந்த தொகையானது மூலதன கணக்கினூடாக சீர் செய்யப்படுதல் வேண்டும். ஆகவே மூலதன கணக்குல நீங்க சீர் செய்தால் பார்க்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்று லாப நட்ட விகிதாசாரம் பழசு. அதே மாதிரி பிள்ளைகள் லாப நட்ட விகிதாசாரம் புதுசு. அப்ப புதிய லாப நட்ட விகிதாசாரங்கள் தொடர்பாக பெரிய அளவுக்கு விடயங்கள் ஒன்றும் சொல்லல. இந்த இடத்துல தாராங்க புதிய லாப நட்ட விகிதாசாரம் ரங்காவும் நங்காவும் சமமாக பகிர்வதற்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஸோ புதிய லாப நட்ட வீதம் சமன். அப்ப இதை எவ்வாறு நாங்க ஒரு மூலதன கணக்குல சீராக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. முதல்ல நாங்க வாரம் மூலதன கணக்கு. ஸோ எங்களுடைய மூலதன கணக்குல நாங்க எடுக்கிறோம் நன்மதிப்பு. மூலதன கணக்குட செலவு பக்கம் மொத்த மூலதனம் நன்மதிப்பு 3000. இந்த 3000 ரூபாய் நன்மதிப்பானது பழைய லாப நட்ட விகிதாசாரமான
2க்கு 1க்கு 1 என்ற அடிப்படையில் செலவு வைக்கணும். அப்ப நீங்க 3000 பிள்ளைகள் எத்தனையால பிரிக்க போறீங்க? 3000 நீங்க முதல்ல 5ஆல பிரிக்கணும். என்ற முழு நன்மதிப்பு 3000. 3000 ரூபாய் நன்மதிப்பானது 5 பங்குகளால பிரிக்கப்பட்டு அதுல 2 பங்குகளை கொடுக்கிறோம் முதலாவது பங்காளர். அப்படியாக இருந்தால் 3000 5ஆல பிரிச்சால் 600. 600 தர 2 1200. 600 தர 2 1200. 600 தர 1 600. இதே நன்மதிப்பானது பிள்ளைகள் புதிய லாப நட்ட விகிதாசாரத்துல வரவு வைக்கணும் மூலதன கணக்குல. சோ புதிய லாப நட்ட வீதம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க சமன். சமனாக இருந்தால் இனி எஞ்சி இருக்கிற 2 பங்காளர்கள் துல்கா விலகிறதால ரங்காவும் நங்காவும் தான் எஞ்சி இருக்கிற போறாங்க. சோ அவங்களுக்கு சமனாக பகிரப்படுதல் வேண்டும். சமனாக பகிர்ந்தால் எங்களுக்கு வரப்போற அமௌண்ட் 1500. 1500. ஆகவே நன்மதிப்பு சார்பான சீராக்கம் எப்படி வரும்? மூலதன கணக்கு செலவு பழைய விகிதாசாரம், மூலதன கணக்கு வரவு புதிய விகிதாசாரம். சரி, இது முடிய நாங்க அடுத்து செய்யலாம். ஏற்கனவே எங்களுக்கு சில மீதிகள் தரப்படுது. இந்த மீதிகளை கொண்டு போய் நாங்க அந்தந்த கணக்குகள் எழுதினால் முதல்ல மூலதன கணக்கு மீறி செலவு பக்கம் தந்திருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு மூலதன கணக்கு கொண்டு தயாரித்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட மூலதன கணக்குல நேரடியாக செலவுல போட்டு விடலாம். மீதி ரங்காட 8000, நங்காட 8000, துல்காட 4000. இந்த மீதிய பிள்ளைகள் நீங்க முதல்லையும் எடுத்திருக்கலாம். அந்த மூலதன வட்டி வந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு எந்த முறை இலகுவா இருக்கோ நீங்க அதை கையாளலாம். அடுத்தது நடைமுறை கணக்கிட மீதி தாராங்க. 2 பங்காளர்களோட மீதி வரவுலையும் ஒரு பங்காளரோட மீதி செலவுலையும் இருக்கிறதால நீங்க நடைமுறை கணக்குல ரொம்ப கவனமா இதை என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட நடைமுறை கணக்குல ஆரம்ப மீதியை நாங்கள் எடுத்துக்கொள்றோம். ஸோ ஆரம்ப மீதி எடுத்தமாக இருந்தால் நடைமுறை கணக்குல 2 பேருக்கு வரவுல வருது. ரங்காக்கும் அதே மாதிரிக்கே துல்காக்கும். நங்காங்கிறவருக்கு மீதி செலவுல வாரதால நாங்க ஆரம்பத்துல வர வேண்டிய மீதிய வரவு மீதிய வரவுலையும் செலவு மீதிய செலவுலையும் காட்டிக்கொள்றோம். அதை நீங்க மீண்டும் ஒருக்கா சரியா அவதானிச்சிங்களாக இருந்தால் நங்காட மீதி பாருங்க வரவுல நாங்க எடுக்கிறோம் 2,26,000 அல்லது 226. நங்காட மீதி செலவுல எடுக்கிறோம் 632. துல்காட மீதி வரவுல எடுக்கிறோம் 50. ஆகவே நாங்க தரப்பட்டிருக்கிற மீதிகள்ல மூலதன நடைமுறை கணக்கு மீதிகள் எடுத்துட்டால் 2021 டிசம்பர் 31ல எடுப்பனவு இருக்கு பிள்ளைகள் நங்காங்கிற ஒரு பங்காளர். ஸோ அவருடைய எடுப்பனவு தொகை அல்லது பற்று தொகை நாங்க எங்க எடுக்க போறோம்? நடைமுறை கணக்குல வரவு பக்கத்துக்கு கொண்டு வர போறோம். ஸோ எங்களோட நடைமுறை கணக்குல வரவுல எடுப்பனவுகள் எடுத்த ஆள் நங்காங்கிறவர். ஸோ நங்காட கணக்கிட வரவுல காட்டும் 550 ரூபாய். சரி, நாங்கள் அடுத்ததாக இங்க நங்காட பற்றுத்தொகை எடுத்ததுக்கு பிற்பாடு அடுத்து செய்ய வேண்டிய 5வது சீராக்கம் பங்குடைமையின் நடைமுறையல்லா சொத்துக்கள் 2021. அடுத்ததாக பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அஹ், 5வது சீராக்கத்தோருக்காவதா நீங்க பங்குடைமையின் நடைமுறையல்லா சொத்துக்கள் 2021 டிசம்பர் 31 உள்ளவாறு மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே இந்த மீள் மதிப்பிட்ட தொகைகளானது முன்கொண்டு செல்வதற்கும் இணங்கப்பட்டிருக்குதாம். ஸோ நீங்க மீள் மதிப்பீடு செய்யற திகதியோருக்க சரியா அவதானிச்சிங்களாக இருந்தால் பங்காளர் விலகுற தினம். ஸோ விலகுற தினத்துல நாங்க மீள் மதிப்பீடு ஒன்று செய்யறதால முதல்ல நீங்க செய்ய வேண்டியது சொத்தொன்றுட கிரயத்துல இருந்து அந்த சொத்துக்கான திரண்ட தேய்மானத்தை கழிச்ச பிள்ளைகள் புத்தக பெறுமதியை கண்டுபிடிக்கணும். ஸோ 6000 மைனஸ் 200. ஸோ காணி கட்டடத்தின் புத்தக பெறுமதி 5800 ரூபாவாக இருக்கும். இந்த 5800 பெறுமதியான காணி கட்டடம் தான்
7,000 ரூபாவாக மதிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரிக்கு நாங்கள் அடுத்தெடுக்கிற மோட்டார் வாகனம் 2,000 கிரயம், 500 திரண்ட தேய்மானம் கழிச்சால் புத்தக பெறுமதி 1,500. ஆகவே 1,500 புத்தக பெறுமதி இருக்கிற மோட்டார் வாகனம் 2,600 மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குது. இதை பிள்ளைகள் நீங்க நேரடியாக ஒரு மீள் மதிப்பீடு கணக்குக்கு போய் காட்டுறது பெஸ்டா இருக்கும். ஸோ செய்கையில நாங்கள் எடுத்துக்கொள்றோம் ஒரு மீள் மதிப்பீடு கணக்கு டி ஃபார்மட். ஸோ மீள் மதிப்பீட்டு கணக்கு கொண்டு எடுத்து நாங்கள் முதல்ல பார்க்குறோம் முதலாவது சொத்து காணி கட்டடம். காணி கட்டடத்தின் புத்தக பெறுமதியாக இருக்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு 5,800. ஸோ 5,800 பெறுமதியான காணி கட்டடமானது 7,000 ரூபாவாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதால அதில் எங்களுக்கு ஏற்பட்ட லாபம் 1,200. ஸோ காணி கட்டடத்தில் இருந்த லாபம் 1,200. மோட்டார் வாகனம் 1,500 பெறுமதியானது 2,600 மதிப்பிட்டதால அதுல ஏற்பட்ட லாபம் எங்களுக்கு 1,100. ஸோ ரெண்டும் லாபம் வந்திருக்கிறதால காணி கட்டட கணக்கு வரவு, மீள் மதிப்பீட்டு கணக்கு செலவு, மோட்டார் வாகன கணக்கு வரவு, மீள் மதிப்பீட்டு கணக்கு செலவு. ஸோ காணி கட்டடத்தின் மீள் மதிப்பீட்டு லாபம் 1,200, மோட்டார் வாகனத்தின் மீள் மதிப்பீட்டு லாபம் 1,100. இதை தவிர்த்து பிள்ளைகள் மீள் மதிப்பீடு தொடர்பான செலவுகள் எதுவுமே எங்களுக்கு தரப்படல. அடுத்தது ஆண்டுக்குரிய நிகரிய லாபம் தந்திருக்கிறாங்க 3,800. ஸோ ஆண்டுக்குரிய நிகரிய லாபம் 3,800 நீங்க எடுத்துட்டு போகலாம். உங்களோட நடைமுறை கணக்குண்டு நிகரிய லாபத்தை நீங்க எடுத்துட்டு போகலாம் பகிர்கணக்கு. ஸோ பகிர்கணக்குல பகிர்வதற்கு முன்னரான லாபம் 3,800 எடுக்கிறோம். இனி நாங்கள் இந்த கணக்குகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிக்கலாம். அப்படியாக இருந்தால் முதல்ல மீள் மதிப்பீட்டு கணக்கு முடிப்போம். மீள் மதிப்பீட்டு கணக்கோட செலவுல 2,300 பிள்ளைகள் வரவு கெடுக்கிறோம். ஸோ மீள் மதிப்பீட்டு கணக்கு வரவாக இருந்தால் அது மூலதன கணக்குக்கு செலவுக்கு மாறும். மூலதன கணக்கு செலவுங்கிறது பழைய லாப நட்ட விகிதாசாரம். பழைய லாப நட்ட விகிதாசாரம்ங்கிறது 2க்கு 2 கொண்டு. ஸோ 2,300 5ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கணும். 2,300 5ஆல பிரிச்சு 2ஆல பெருக்கணும். துல்காக்கு பிள்ளைகள் 2,300 5ஆல பிரிச்சு 1ஆல பெருக்கணும். 460. ஆகவே 920 920 460. இது நேரடியாக எங்கட மூலதன கணக்கிட செலவு பக்கத்துல பதியப்படணும். மீள் மதிப்பீட்டு லாபம் அல்லது மீள் மதிப்பீடு. ரைட். இப்ப பிள்ளைங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கணும் பங்காளர் விலகல் சீராக்கம் உண்டு இருக்கிறதால இந்த விலகல் தொடர்பா ஏதாவது தந்திருக்கிறாங்களா? காசு கொடுக்கப்படுறது அல்லது கடன் கணக்குக்கு மாற்றப்படுறது அதுகள். ஆகவே இந்த இடத்துல தரப்படுது துல்காக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையும் 2022ஆம் ஆண்டு துர்காக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையும் 2022 ஜனவரி 1 தான் கொடுக்கிறோம். நாங்கள் கணக்கு முடிக்க வேண்டியது 2021 டிசம்பர் 31. அந்த திகதியில செலுத்தாததன் காரணமாக இது ஒரு கடன் கணக்காகத்தான் பார்க்கப்படணும். ஸோ நாங்கள் இந்த கணக்குகளை மூடணுமாக இருந்தால் முதல்ல மூட வேண்டியதான் எங்கட பகிர் கணக்கை மூடி லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ 3,800ல் 2,600 கழிச்சால் 1,200 அதுதான் பகிர் லாபம். அது 3 பங்காளர்களுக்கு இடையில பகிரப்படணும். பழைய லாப நட்ட விகிதாசாரம் 2க்கு 2 கொண்டு. ஆகவே 1,200 5ஆல பிரிக்கு 2ஆல பெருக்கினால் 480. நங்கா ரங்கா 2 பேருக்கும் துல்காக்கு 240. இனி பகிர் கணக்கில் வேறு தொகைகள் இல்லை. இந்த 480 480 240 ஆனது நடைமுறை கணக்குக்கு செலவு பக்கத்துக்கு கொண்டு வரப்படணும். 480 480 240. இனி நீங்க நடைமுறை கணக்கை மூடலாம். ஒரு சின்ன விஷயம் நாங்க இங்க செய்ய வேண்டியதா இருக்கும். பங்காளர் விலகல் உண்டு வாரதால அந்த விலகுகின்ற பங்காளரோட தொகையை கடன் கணக்குக்கு எடுக்கணும். அப்ப அதுல நாங்க எடுக்கிறோம் ரங்கா நங்காட மீதி துல்காட மீதியும். ஸோ செலவுல இருக்க 1,280 2,512 640 அந்த தொகை பிள்ளைகள் அப்படியே நாங்க வரவுக்கு எடுக்கிறோம். இப்ப இதுல நாங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா மூலதன கணக்குக்கு மாத்தணும். யார் விலகுற பங்காளர்? யார் விலகுறவர்? இந்த துல்காங்கிறவருட தொகை 640ல அவருடைய பாதகமான தொகை 50 உண்டு இருக்குது. இந்த 50 ரூபாவை கழிச்சு வார தொகை 590 மூலதன கணக்குக்கு கொண்டு செல்லணும். நடைமுறை கணக்கு வரவாக இருந்தால் மூலதன கணக்கு செலவு. ஆகவே எஞ்சிய 2 பங்காளர்கள் ரங்கா நங்காட எஞ்சிய தொகையை கண்டுபிடிக்கலாம்.
இந்த 1280 இருந்து வரவுல இருக்கிற பாதகமான தொகை 226 நீக்கினால் 1054. நங்காக்கு 2512 இருந்து அவருடைய பற்று 550 கழிக்க விட்டுட்டால் அவருடைய தொகை 1962. ஸோ 2021 டிசம்பர் 31 நடைமுறை கணக்கு மீதிகள் நீங்க எடுத்திருக்கிறீங்க. விலகர பங்காளரான துல்காட 590 ரூபாய் அவருடைய மூலதன கணக்குக்கு கொண்டு செல்லப்படணும். ஸோ நாங்கள் மூலதன கணக்கை இனி மூடலாம். மூலதன கணக்குல செலவு பக்கம் எடுக்கிற நடைமுறை கணக்குல துல்காட தொகை 590. இனி நீங்க மூலதன கணக்கை மூடலாம் பிள்ளைகள். இந்த மூலதன கணக்கு மூடுற நேரத்துல கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? விலகுற பங்காளரோட தொகையை தனியா எடுக்கணும் கடன் கணக்கு. மற்ற ரெண்டு பேரும் தொடர்ந்து பங்காளர்களா இருக்கிறதால நாங்க செலவு பக்கத்தை கூட்டி எடுக்கிறோம். 10,120, 10,120, 5,650 அது அப்படியே வரவுக்கு எடுத்து வரவுல பிள்ளைகள் துல்காக்கு கொடுக்க வேண்டிய தொகை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கழிக்க வேண்டிய அமௌண்ட் ஒன்றும் இல்லாததால அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையான 5,650 ரூபாய் கடன் தொகையாக கருதப்படும். அது இல்லாம ரங்கா நங்காட செலவுல இருக்கிற அதே மீதியை நாங்க வரவுக்கு எடுத்து வரவுல அவர்களுடைய நன்மதிப்பு பங்கான 1,500 1,500 நீக்கி விட்டுட்டால் எஞ்சிய தொகையான 8,620 8,620 அவர்களுடைய மூலதன கணக்கிட மீதி சென்ற மற்றும் மீதி வந்த தொகைகளாக இருக்கும். ஆகவே இந்த வினாவை பொறுத்தளவுல உங்களுக்கு முழுமையான பங்காளர் விலகல் தொடர்பான சீராக்கம் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் செய்த கேள்வியில பிள்ளைகள் பங்காளர் சேரல் விலகல் இருந்திருக்காது. ஆரம்பத்துல நாங்க தியாகம் செய்த லாப பங்கு வீதம் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். தொடர்ந்து நாங்க பங்காளர் சேரல் வார நேரத்துல ஒரு முடிவு கணக்க எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத அவதானிப்போம். அடுத்ததா பிள்ளைகள் நாங்க இன்னும் ஒரு முடிவு கணக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த முடிவு கணக்கானது பங்குடைமை வியாபாரம் ஒன்றை பொறுத்தளவில் பங்காளர் சேரல் தொடர்பான ஒரு முடிவு கணக்காக இருக்கும். ஆகவே இந்த கணக்குல முதலாவது நாங்கள் தகவல்களை பார்ப்போம், என்ன மாதிரியான விடயங்கள் கேட்கப்படுது அப்படின்ட்டு. தமித் மற்றும் உதித் ஆகிய இரு பங்காளர்கள் 2-1 என்ற அடிப்படையில் லாப நட்டங்களை பகிர்கின்ற டியூ ஃபேஷன் என்ற வியாபாரத்தை நடத்தி செல்றாங்க. 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியில மீனா என்பவர் புதிய பங்காளராக ரூபாய் 8 மில்லியன் மூலதனத்தோடு சேர்ந்து கொள்றார். ஸோ இந்த பங்குடைமையிட ஆரம்ப மீதிகளை கொண்ட ஒரு மீதி பட்டியல் ஒன்று தரப்படுது. மேலதிகமான சில சீராக்கங்களும் உங்களுக்கு தரப்பட்டு கேட்கப்படுற கேள்வி என்னண்டா, 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் திகதியில முடிவடைந்த ஆண்டுக்கான பங்காளர்களுடைய நடைமுறை கணக்கு மற்றும் பங்காளர்களுடைய மூலதன கணக்கு, இந்த ரெண்டு விடயங்கள் கேட்கப்படுது. ஸோ இதோட பிள்ளைகள் எங்களுக்கு இந்த பகிர் லாபம் அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பட்டியல் ஒன்று தயாரிக்க வேண்டி வரும், அல்லது நீங்கள் லாப நட்ட பகிர் கணக்கு ஒன்றும் தயாரிக்கலாம். அடுத்து இந்த கணக்கை பொறுத்தளவில் மீள் மதிப்பீடுங்கிற ஒரு விஷயம் வாரதால நீங்கள் மீள் மதிப்பீட்டு கணக்குக்கும் போக வேண்டி வரும். ஆகவே கணக்குகள் ஆயிரங்கள் இருக்கிறார். ஸோ நாங்களும் விடைய ஆயிரங்கள்ல செய்யறது நல்லம். விடையை நீங்க ஆயிரங்கள்ல செய்யற நேரத்தில் இந்த மேலதிக தகவல்ல இருக்கிற 3 சைபர்களை வெட்டி உங்களோட கேள்வியையும் நீங்க ஆயிரங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டா ஈஸியா இருக்கும். சரி, அப்ப முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? பிரதான மாதிரி வடிவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆகவே முதல்ல நாங்க எடுக்கிற ஒரு மூலதன கணக்கு, அதே மாதிரி ஒரு நடைமுறை கணக்கு. ஸோ மூலதன நடைமுறை கணக்குகள் எடுத்தால் அதுல வர வேண்டிய பங்காளர்களோட காலம்ஸை நீங்க எடுத்து பார்க்கணும். பங்காளர் விலகலாக இருந்தால் பெரும்பாலும் 3 பேர் வருவாங்க. பங்காளர் சேரலா இருந்தால் ஆரம்பத்தில் 2 பேர் வந்து சேர்றவர் ஆரம்பத்திலே வந்தால் 3 காலம்ஸும், இறுதியில வந்தால் 2 காலம்ஸ்க்கும் நாங்க போக வேண்டி வரும். அப்ப எங்களுக்கு இங்க கணக்கை பொறுத்தளவுல பங்காளர் சேரல் எந்த திகதி நடந்திருக்குன்னு பாருங்க. ரைட், அப்ப பங்காளர் சேரல் பிள்ளைகள் ஆரம்பத்திலே நடந்துட்டார் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1.
ஸோ நீங்கள் மூன்று நிரல்களைத்தான் நடைமுறை கணக்குக்கு எடுக்கணும். அதே மாதிரி மூன்று நிரல்கள் தான் உங்களோட மூலதன கணக்குக்கும் வரும். ஆகிய ஒரு மூலதன கணக்கு கீறிக்கொள்றோம், ஒரு நடைமுறை கணக்கு நாங்கள் கீறிக்கொள்றோம். அதனோடு இணைந்ததாக இந்த பகிர் லாபம் அல்லது பகிர் நட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்றோம். சரி, இனி நாங்கள் நேரடியாக கணக்குக்குள்ளால போகலாம். அவ்வாறு கணக்குக்குள்ளால போகிற நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பிரதான விடயங்கள் பாருங்க. முதல்ல புதிய பங்காளர் ஒரு தொகை பணத்தை பங்குடைமைக்கு ஆரம்ப மூலதனமாக கொண்டு வரார். ஆகவே அவர் கொண்டு வர தொகை 8,000 ரூபாய். அந்த தொகை உங்களோட இந்த பட்டியலில் தரப்படுது. ஸோ ஆரம்ப மூலதன கணக்கு மீதி தமித்திட தொகை தரப்பட்டிருக்கு, உதித்திட தொகை தரப்பட்டு உட்படுத்திய மூலதனம் தரப்பட்டிருக்கிறதால இது மூண்டையும் நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். எங்களுடைய மூலதன கணக்கு, மூலதன கணக்கோட செலவு பக்கம். அதில் ரெண்டு ஆரம்ப மீதிகள் எடுக்கலாம், தமித்தன் உதித். அதே மாதிரி மீனாங்கிற புதிய பங்காளர் தனது மூலதன பங்காக 8,000 தொகையை காசாக கொண்டு வரார். ஆகவே முதலாவது தகவல் எங்களுக்கு முடிவுக்கு வருது. ரெண்டாவது தகவல் பாருங்க, ரெண்டாவது பார்த்தீங்களாக இருந்தால் நாங்கள் நடைமுறை கணக்கு மீதிகள் தரப்படுது. ஸோ நடைமுறை கணக்கு மீதி ஒன்று தரப்படுறதால நாங்கள் அந்த நடைமுறை கணக்கு மீதியையும் காட்ட வேண்டியதாக இருக்கும். நடைமுறை கணக்கை பொறுத்தளவில் உங்களுக்கு செலவு பக்கம் மீதியும் வரலாம், சேம் டைம் வரவு பக்கத்து மீதியும் வரலாம். சரி, அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களோட நடைமுறை கணக்கில் நடைமுறை கணக்கில் உங்களுக்கு வரவு பக்க மீதியும் வரலாம், செலவு பக்க மீதியும் வரலாம். அப்போ நாங்கள் முதலாவது இந்த நடைமுறை கணக்குக்கு இந்த ரெண்டு தொகைகள் எடுத்துட்டு போகணும். ஸோ நடைமுறை கணக்கில் ஒன்று ஆரம்ப மீதிகளை காட்டிக்கொள்ளுங்க. வரவில் இருக்கிற தொகை வரவுலையும் செலவில் இருக்கிற தொகை செலவுலையும். தமித்ட மீதி செலவில் 1,500, அதே மாதிரி உதித்ட மீதி வரவில் 800. ஸோ நாங்கள் நடைமுறை கணக்கிட ஆரம்ப மீதியை காட்டிட்டோம். ஆகவே அடுத்து பாருங்க பாப்போம். மூன்றாவது அவங்களோட அந்த மீதி பட்டியல் என்ன தரப்படுது? காலப்பகுதிக்கான எடுப்பனவுகள் தமித்ங்கிறவர் எடுத்த தொகை 9,000 ரூபாய். ஸோ இதுவும் எங்களோட நடைமுறை கணக்குக்கு வர வேண்டிய ஒரு விடயம். நடைமுறை கணக்கில் வரவுல பதிகிறம் பங்காளர் பற்று. நடைமுறை கணக்கு வரவு காசாக இருந்தால் காசு செலவு, பொருளாக இருந்தால் கொள்வனவு கணக்கு செலவாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் நடைமுறை கணக்கில் வரவுல பற்ற பதிங்கிட்டோம். இனி அடுத்த நடவடிக்கைகள் பாருங்க. ரெண்டாவது மேலதிக தகவல். இந்த ரெண்டாவது மேலதிக தகவல் என்ன சொல்லப்படுது? 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1 புதிய பங்காளர் சேருகின்ற தினத்துல பங்குடைமை நன்மதிப்பு 2,400 மதிப்பிடப்பட்டது. இது மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. மூலதன கணக்கினூடாக. ஸோ மாணவர்களை மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்கிறது தொடர்பில் இதுக்கு முதல்லையும் காய்ச்சிருப்பமாக இருக்கும். அதில் நாங்கள் மூலதன கணக்கு செலவு வைக்கணும் எப்பயும் பழைய விகிதாசாரம், வரவு வைக்கணும் புதிய விகிதாசாரம். இந்த ரெண்டுக்கு ஒன்றுங்கிறது தான் பழைய விகிதாசாரம். புதிய விகிதாசாரம் உங்களுக்கு பங்காளர் விலகுற நேரத்தில் சேர்ற நேரத்தில் தருவாங்க. அதில் பாருங்க, புதிய பங்குடைமை ஒப்பந்தத்தின்படி தமித் உதித் மீனா ஆகியோர் இடையான புதிய லாப நட்ட வீதம் 4-3-3 பார்க்கப்படும். ஆகவே நாங்கள் இதை அடிப்படையாக கொண்டு நன்மதிப்பு சீராக்கம் செய்ய வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் அல்லது அநேகமாக நாங்கள் நன்மதிப்பை கொண்டு போய் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்கிறது தான் நல்லம். ஆகவே மூலதன கணக்கில் செலவு வைக்கணும் நன்மதிப்பு பழைய விகிதாசாரம். பழைய விகிதாசாரம்ங்கிறது 2-1. ஆகவே முழுமையான நன்மதிப்பை நாங்கள் பழைய விகிதாசாரத்தில் செலவு வைத்து புதிய விகிதாசாரத்தில் வரவு வைக்கணும். ஆகவே புதிய விகிதாசாரம் வரவுக்கு எடுத்தீங்களாக இருந்தால் ஒரு ஆளுக்கு சேர வேண்டிய நன்மதிப்பு 960, தமித்துக்கு, உதித்துக்கு 720, மீனாக்கு 720. அப்ப இந்த தொகைகள் எடுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்க விகிதாசாரத்தை எடுத்துக்கொண்டு சீராக்கம் செஞ்சு பார்க்கலாம். இப்ப பாருங்க, எங்களோட நன்மதிப்பு அமௌண்ட் எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? 2,400. இந்த 2,400 ரூபாவை புதிய விகிதாசாரம் 4-3-3 படி வர வைக்கணும்.
பழைய விகிதாசாரமான 2:1. பழைய விகிதாசாரமான 2:1. அவர் 2 இருந்தால் பிள்ளைகள் மொத்தம் 3 பங்குகள். 3 பங்குகளை நாங்கள் 2400 பிரிச்சால் எங்களுக்கு பிள்ளைகள் வரப்போகுது ஒரு பங்கு 800. அப்போ ஒரு பங்கு 800 இருந்தால் 2 பங்கு எங்களுக்கு வரும் 1600. ஆகவே 2 பங்கு எங்களுக்கு 1600 ரூபாய் வருவார். இப்போ இதை தான் நான் முதல்ல உங்களுக்கு அந்த இடத்துல வச்சு சொல்லியிருப்பேன். அப்போ முழுமையான நன்மதிப்பு நாங்கள் எடுக்கிறோம் 2400. ஸோ இந்த 2400 நாங்கள் பழைய லாப நட்ட விகிதாசாரத்தில் எடுத்தமாக இருந்தால் இந்த 1600ம் 800ம் வரும். அதே 2400 நன்மதிப்பு புதிய விகிதாசாரம் 4க்கு 3க்கு 3 எடுத்தால் 960, 720, 720 வரும். ஸோ உங்களுக்கு நன்மதிப்பு புதிய விகிதாசாரம் வரவு வைத்து பழைய விகிதாசாரம் செலவு வைக்கிற மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த சீராக்கம் முடிவுக்கு வருது. அடுத்து நாங்கள் வாரம் சீராக்க இலக்கம் 3. இந்த சீராக்க இலக்கம் 3 என்ன சொல்லுதுண்டா, பங்குடைமையிட நடைமுறையல்லாத சொத்துக்கள் 2020 ஜனவரி 1 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. இப்போ சாதாரணமாக நீங்கள் கம்பெனி அக்கவுண்ட்ஸில் மீள் மதிப்பீடு செய்கிற மெத்தட் வேறு. பங்குடைமையை பொறுத்தளவில் ஆக சாஃப்டான மீள் மதிப்பீடு ஒன்று தான் தருவாங்க நிலை 2க்கு. ஆகவே இதில் நாங்கள் மீள் மதிப்பீடு செய்ய போகிற நேரத்தில் முதலாவது மீள் மதிப்பீடு செய்கிற திகதியை பார்க்கணும். அந்த திகதியில் இருக்கிற திரண்ட தேய்மானத்தை பார்க்கணும். அந்த திகதியிலிருந்து திரண்ட தேய்மானத்தை கழிச்சு வார புத்தக பெறுமதியை எடுக்கணும். ஸோ நாங்கள் மீள் மதிப்பிட்ட தொகை இருக்கு பிள்ளைகள். அப்போ மீள் மதிப்பிட்ட தொகையில் நாங்கள் போய் புத்தக பெறுமதி எடுக்கலாம். ஸோ நாங்கள் மீள் மதிப்பிட்ட தொகையை விட்டு கிரய பெறுமதிக்கு போகணும். கிரயம் 4000 ரூபாயில இருந்து காணி கட்டடத்துக்கான திரண்ட தேய்மானம் 600 ரூபாவை நீங்க கழிச்சு விட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு வார பெறுமதி எவ்வளவு? 3400. அந்த 3400க்கும் இந்த 6000த்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசமான 2400 ரூபாய் தான் காணி கட்டடத்தால உங்களுக்கு வந்த லாபம். ஸோ காணி கட்டடம் மீள் மதிப்பீட்டு லாபத்தை நீங்கள் வேறையா ஒரு டி அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கொள்வது ஈஸி. ஸோ செய்கையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஒரு மீள் மதிப்பீட்டு கணக்கொண்டு திறந்து கொள்வது நல்லம். ஆகவே டி ஒன்று போட்டுக்கொள்கிறோம், தலையங்கம் போட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மீள் மதிப்பீட்டு கணக்கு அல்லது மறுமதிப்பீட்டு கணக்கு காணி கட்டடம் மீள் மதிப்பீடு செய்து எங்களுக்கு லாபம் ஒன்று வந்ததால காணி கட்டட கணக்கு வரவு மீள் மதிப்பீட்டு கணக்கு செலவு 2600 ரூபாய். 2600 ரூபாய். அந்த 2600 எப்படி வந்த பிள்ளைகள்? இந்த மறுமதிப்பீடு செய்யப்பட்ட தொகை 6000த்துக்கும் புத்தக பெறுமதி 3400க்கும் இடைப்பட்ட வித்தியாசம். இனி நாங்க மோட்டார் வாகனங்களோட புத்தக பெறுமதிக்கு போகணுமாக இருந்தால் மோட்டார்ட கிரயம் 2000, மோட்டாருக்கான திரண்ட தேய்மானம் 1000. ஆகவே மோட்டார்ட புத்தக பெறுமதி 1000. 1000 பெறுமதியான மோட்டார் பிளேல் எங்களுக்கு 1400 மதிப்பிடப்படுமாக இருந்தால் இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 400. அந்த இடைப்பட்ட வித்தியாசம் 400 ரூபாய் லாபமாக கருதப்பட்டு உங்களோட மறுமதிப்பீட்டு கணக்குக்கு செலவுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஸோ மோட்டார் வாகன கணக்கு வரவு மறுமதிப்பீட்டு கணக்கு செலவு. மோட்டார் வாகன கணக்கு வரவு மறுமதிப்பீட்டு கணக்குல செலவுல நாங்க பதிகிறோம். சரி பிள்ளைகள், ஆகவே நாங்கள் மறுமதிப்பீடு தொடர்பான விடயங்களை டி அக்கௌண்ட்ல செலவுல பதிஞ்சிருக்கிறோம். லாபம் வந்ததால நட்டம் வந்தா வரவுக்கு எடுக்கணும். அடுத்து பாருங்க, 4வது சீராக்கம் என்ன மாதிரி. 2020 ஜனவரி 1 மூலதன கணக்கு மீதிக்கு ஆண்டுக்கு 10% வட்டி வழங்கப்படுது பிள்ளைகள். அப்போ ஆரம்ப மூலதன கணக்கு மீதி உங்களுக்கு தெரியும் 12,000, 8,000, 8,000. ஆகவே மூலதனத்துக்கான வட்டி சீராக்கம் ஒன்று நாங்கள் செய்கிறதாக இருந்தால் நேரடியாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடத்தான் எங்கட நடைமுறை கணக்கில் செலவுல மூலதன வட்டியை பதிகிறது. ஸோ 10% மூலதன வட்டி எடுத்தீங்களாக இருந்தால் 1200, 800, 800. எங்களுக்கு இங்கே பகிர் கணக்கொண்டு செப்பரேட்டாக கேட்கல. கேட்டிருந்தா தனி கணக்கொண்டுக்கு போகணும். கேட்காததால செய்கை வழியில் எங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபார்மெட் ஒன்று எடுத்து இந்த பகிர் லாப நட்டங்களை கண்டுபிடிக்கலாம்.
அப்ப முதல் செய்த கணக்குக்கும் இதுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, எடுத்து செஞ்சு பார்ப்போம். இருக்கிற பங்காளர்கள் தமித், உதித், மீனா. அவர்களால பங்களிப்பு செய்யப்படுகின்ற தொகையில முதல்ல நாங்க ஏற்கனவே பங்குடைமை உடைத்த தேறிய லாபத்தை எடுத்து அதிலிருந்து நாங்க சீராக்கம் செய்ய போறோம் மூலதன வட்டி. அப்ப மூலதன வட்டி தமித், உதித், மீனா மூன்று பேருக்கும் கழிச்சிங்களாக இருந்தால் டோட்டல் 1200, 2000, 2800 ரூபாய் வரும். ஸோ நாங்கள் பகிர் லாபத்தை பகிர் கணக்குண்டு வேறையா ஒரு வடிவத்தில் செய்யலாம், அல்லது கணக்கு கேட்காத சந்தர்ப்பத்தில் செய்கையில் நீங்கள் இந்த மாதிரியான ஃபார்மட் உண்டு கையாள இயலும். ஸோ அந்த இடம் எங்களுக்கு முடியுது. அடுத்த பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இங்கே ஏதாவது சம்பளங்கள் தாராங்களான்னு பார்க்கணும். ஆகவே உதித் வந்து மாத சம்பளமாக 40,000 ரூபாவினை பெற உரித்துடையவர். இந்த ஏடி பேப்பர்களை பொறுத்தளவுல பெரும்பாலும் பாருங்க, இந்த சம்பளம் அப்படிங்கிறது மாதாந்த அடிப்படையில் தரப்படும். ஏ லெவல் பேப்பர் எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால் மாதாந்தம்ங்கிற பேஸ் உண்டு, அங்கே பெரும்பாலும் இருக்கிறது குறைவு, சில நேரங்கள் இருக்கலாம். ஏ லெவல் பேப்பரில் உங்களுக்கு பங்காளர் சேரல் விலகலிலான மறுமதிப்பீடு வராது. அது கம்பெனியோட மட்டும்தான் இருக்கும், பங்குடைமைக்கு இல்லை. ஆனால் டபுள் ஐடியில் உங்களுக்கு கட்டாயம் இங்கால பங்காளர் சேரல் விலகலின் போது மறுமதிப்பீடும் வருது. அப்போ இந்த இடத்துல பங்காளர் உதித் அவர் ஒரு 40,000 சம்பளம் எடுக்கிறார் மாதம். மாதம் 40,000 இருந்தால் பிள்ளைகள் வருடத்துக்கு 4,80,000 ரூபாய். அதை நாங்கள் முதலாவதாக இந்த எங்களோட ஃபார்மெட்லையும் கழிச்சு கொள்கிறோம். பங்காளர் சம்பளம் உதித்துக்கு மட்டும் 480. அதே மாதிரி அது அவருடைய நடைமுறை கணக்கில் செலவுக்கு போகணும். பங்காளர் சம்பளம் 480. ஸோ நாங்கள் மூலதன வட்டி எடுத்துட்டோம், சம்பளம் எடுத்துட்டோம், தரப்பட்டிருக்கிற தகவல்கள் பெரும்பாலும் பதியப்பட்டுட்டு. ஆகவே 5வது சீராக்கத்தை நாங்கள் முடிக்கிறோம். பங்குடைமையிட நிகரிய லாபம், நிகரிய லாபம் அல்லது தேறிய லாபம் அப்படிங்கிறது பிள்ளைகள் 6,480. ஆகவே நிகரிய லாபம் அல்லது தேறிய லாபத்தை நாங்கள் லாப பகிர்வு பகுதிக்கு கொண்டு போகிறோம். ஸோ லாப பகிர்வுக்கான ஒரு ஃபார்மட் ஒன்று நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அங்கே ஏற்கனவே நீங்கள் தேறிய லாபம் எழுதியிருக்கிறீங்க. மொத்த நிரல்ல நீங்கள் இந்த 6,480 எழுத வேண்டியதாக இருக்கும். மொத்த நிரல்ல 6,480. 6,480 ரூபாவை நாங்கள் தேறிய லாபமாக காட்டிட்டதால நாங்கள் இந்த பகிர் லாபத்திலிருந்தே கணக்கு முடிச்சு கொண்டு போகலாம். ஸோ பகிர் லாபத்தில் கணக்கு முடிக்கமாக இருந்தால் எங்களுக்கு தேறிய லாபத்திலிருந்து, அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த பங்குடைமையிட தேறிய லாபமாக 6,480 எடுத்து வச்சிருக்கிறோம். அதிலிருந்து பங்காளருடைய மூலதன வட்டி 2,800, சம்பளம் 480 கழிச்சு வார விடத்தான் எங்களுக்கு பகிர் லாபமாக இருக்கும். பகிர் லாபம் இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் 3,200 ரூபாய். இந்த 3,200 ரூபாவை நீங்க புதிய விகிதாசாரத்தின் அடிப்படையில் பகிரணும். 4க்கு 3க்கு 3, இதுதான் உங்களோட புதிய விகிதாசாரம். ஸோ இந்த புதிய விகிதாசாரம் 4க்கு 3க்கு 3 நீங்க பகிர போனால் உங்களுக்கு வரப்போற விட எப்படி வரலாம்? 3,400 4க்கு 3க்கு 3 எடுத்தீங்களா இருந்தால் ஒரு பங்குங்கிறது 320 ரூபாய். அதுல 4 பங்குங்கிறது பிள்ளைகள் 1,280. 3,200, 3,200ங்கிறது முழுமையான பகிர் லாபம். இந்த முழுமையான பகிர் லாபம் 3,200 நீங்க 10ஆல பிரிக்கணும். பிரிக்கு முதல்ல 4ஆல பெருக்கணும். 10ஆல பிரிக்கு 4ஆல பெருக்கினால்தான் உங்களுக்கு 1,280 வரும். 3 பங்கு எடுத்தீங்களாக இருந்தால் 960 வரும். உதித் மீனாக்கும் 3 பங்கு 960 வரும். ஸோ நாங்கள் பகிர் லாபத்தை இப்போ கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஸோ எங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பகிர் லாபத்தை நாங்கள் அடுத்து கொண்டு போக வேண்டிய இடம் எங்களுடைய நடைமுறை கணக்கு. ஸோ நடைமுறை கணக்கில் செலவு பக்கத்தில் நீங்கள் பகிர் லாபத்தை காட்டலாம். ஆகவே பகிரப்பட்ட லாபம் தமித் 1,280, உதித் 960, மீனாக்கும் 960. அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தன் பிள்ளைகள் என்னண்டா, ஆகவே பங்காளர்களுடைய பகிர் லாபம், பகிர் லாபத்தை பொறுத்தளவு விலையில் தமித்க்கு 1,280 எடுத்துட்டோம். அடுத்தது உதித் 960. அதே மாதிரி
மீனாங்கிற பங்காளருக்கும் சேர வேண்டிய லாப பகிர்வானது 960 ரூபாவா இருக்கும். அப்ப இப்ப நாங்க பிரதானமாக இந்த பங்குடைமையை பொறுத்தளவுல லாப பகிர்வுகள் எடுத்து தனித்தனியாக காட்டிட்டோம். அதே மாதிரி மூலதன கணக்குல தேவையான எல்லா சீராக்கங்களும் காட்டப்பட்டிருக்கு. நடைமுறை கணக்கும் பிள்ளைகள் ஃபுல்லா முடிச்சிருக்கிறோம். இவங்களுக்கு மூலதன கணக்கை பொறுத்தளவுல இங்க இன்னும் ஒரு 11க்கு நாங்க போக வேண்டியதா இருக்கும். அதுதான் மீள் மதிப்பீடு தொடர்பான சீராக்கம். அப்ப எங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்தளவுல ரெண்டு மீள் மதிப்பீடு லாபங்கள் வந்திருக்கு 3000. மீள் மதிப்பீட்டு கணக்குல செலவுல இருக்கிற தொகையை வரவுக்கு எடுக்கிறோம். ஆகவே மீள் மதிப்பீட்டு கணக்கு வரவாக இருந்தால் பங்காளருடைய மூலதன கணக்கு செலவா இருக்கும். செலவாக இருந்தால் நாங்க பழைய லாப நட்ட விகிதாசாரத்தை அப்ளை பண்ணணும். ஆக இங்க பிள்ளைகள் பழைய லாப நட்ட விகிதாசாரம் ஆல்ரெடி நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம் 2:1. ஆகவே 3000 ரூபாவை 2:1 என்ற விகிதாசாரத்துல கன்வெர்ட் பண்ண போறோம். ஆகவே 2:1 எடுத்தீங்களாக இருந்தால் 3000 3ஆல பிரிக்கு 2 தமிழ்க்கும் 3000 3ஆல பிரிக்கு 1 உதித்துக்கும் வரும். ஸோ இந்த தொகையை பிள்ளைகள் நீங்க மீள் மதிப்பீட்டு கணக்கு வரவாக இருந்தால் உங்களுடைய மூலதன கணக்குக்கு செலவுக்கு எடுத்துட்டு போறீங்க. ஆகவே மூலதன கணக்குல செலவு மீள் மதிப்பீடு 2000 1000. இனி நீங்க சாதாரணமா ஒரு மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் முடிக்கலாம். ஆகவே தேவையான ஃபார்மட்டுகளை போட்டுக்கொண்டு முடிக்கிற நேரத்துல பெரும்பாலும் மூலதன கணக்கு செலவு பக்கம்தான் நல்ல அமௌண்ட்டை காட்டும் சாதகமான பெறுமதியை. ஆகவே உங்களுக்கு இந்த கணக்கை பொறுத்தளவுலையும் செலவுல தான் சாதகமான பெறுமதி இருக்கிறார். அப்ப முதல்ல நாங்க செய்ய வேண்டிய வேலை செலவுல இருக்கிற தொகைகளை தனித்தனியாக கூட்டி எடுக்கிறது. அப்ப செலவுல இருக்கிற தொகையை தனித்தனியா கூட்டி எடுத்தமாக இருந்தால் தமித் 1500 சாரி 15600, உதித் வர போறார் 9800, மீனா 8000. அது அப்படியே வரவுக்கு எடுக்கிறீங்க 15600 9800 8000. அதுல இருந்து பிள்ளைகள் நீங்க கழிக்க வேண்டியது வரவுல இருக்கிற நன்மதிப்பு பங்கு 960 கழிச்சால் தமிழ்ட மூலதன கணக்கிட மீதி சென்ற தொகை 14640. உதித்த மூலதன கணக்கின் மீதி சென்ற தொகை 9080. மீனாட மூலதன கணக்கிட மீதி சென்ற தொகை 7280 இருக்கும். அதே தொகை அங்கால எங்களுக்கு செலவுல மீதி வந்ததாகவும் இருக்கும். அப்ப நாங்க மூலதன கணக்கு மூடிட்டோம். ஆகவே அடுத்து நாங்க நடைமுறை கணக்கு மூட வேண்டியதா இருக்கும். அதுக்கும் பலமையான மாதிரி முடிக்கிற ஃபார்மட் தமிழ்டு உதித்து மீதான செலவு பக்க மீதிகளை கூட்டி எடுக்கிறோம் 3980, 2240, 1760. அது அப்படியே வரவுக்கு கொண்டு வந்து தமிழ்டு 900 கழிச்சு விட்டீங்களா இருந்தா வரவு பக்கம் இருக்கிற அமௌண்ட், அதாவது தமித்தால இந்த பங்குடைமையிலிருந்து எடுக்கப்பட்டதுகள் பற்று கழிச்சு விட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கு வார பேலன்ஸ் 3080. பிறகு 2240 800 கழிச்சு விட்டீங்களா இருந்தால் அந்த வரவுல இருக்கிற 800 உதித்து மீதியை கழிச்சு விட்டீங்களா இருந்தால் 1440. மீனாவை பொறுத்தளவுல வரவுல கழிக்கிறது கொண்டுமே இல்லை. ஸோ அவரோட சொந்த தொகை மீதி சென்ற தொகையாக இருக்கும். இனி இந்த மீதி சென்றது பிள்ளைகள் அப்படியே நீங்க செலவு பக்கத்துக்கு என்னவாக எடுத்துக்கொள்ளலாம், மீதி வந்ததாக எடுக்கலாம். 3080, 1440, 1760. அப்ப இந்த கணக்குல ஒரு விசேட சிறப்பம்சம் இருக்கு என்னண்டா, ஆரம்பத்துல பாத்தீங்களாக இருந்தால் ரெண்டு பக்கமும் மீதி வருது. ஆரம்ப மீதி ரெண்டு பக்கம் வாரார், வரவுலையும் வாரார் செலவுலையும் வாரார். ஆனா இறுதி மீதி உங்களுக்கு செலவுல மட்டும் வாரதால இந்த கணக்கை நாங்க சிக்கல் இல்லாம செஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த கணக்கை நீங்க மேலோட்டமா பாத்தீங்களா இருந்தால் இதுல பங்காளர் சேரல் தொடர்பான அனைத்து வகையான சீராக்கங்களும் உட்படுத்தப்பட்டிருக்கு. டபிள்யூடிக்கு பொறுத்தளவுல டபிள்யூடியில நிலை இரண்டாவது நிலைக்குரிய வகையில தேவையான சீராக்கங்கள் எல்லாம் தரப்பட்டு உங்களுக்கு ஒரு முழுமையான கணக்கொண்டு செஞ்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ரிவிசன் வகுப்புகளை பொறுத்தளவுல ஒன்று இந்த பங்குடைமை அமைப்புல முதலாவது ஒரு லாப பகிர்வுல தியாகம் செய்தது தொடர்பான விடயங்கள், அடுத்தது ஒரு முழுமையான பங்குடைமை கேள்வி பங்காளர் விலகல் சேரல் சீராக்கங்கள் இல்லாம தொடர்ந்து பங்காளர் சேரலுடனான ஒரு கணக்கு, பங்காளர் விலகலுடனான ஒரு கணக்கு. இப்ப இவ்வளவு விடயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு இந்த வகுப்பு நடைபெற்றது. அப்ப இந்த வகுப்பு தொடர்பான கமெண்ட்ஸை நீங்க கீழால போட்டு விட்டீங்களாக இருந்தால் எதிர்காலத்துல தேவையான மாற்றங்கள் எங்களுக்கு செய்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு குவாலிட்டியான கிளாஸஸ் ரிவிஷன் கிளாஸஸ் ஏஐடி நிறுவனத்தால் தரக்கூடியதாக இருக்கும்.
இதில் நாங்கள் ஏஏடியில் நிலை 2 அட்வான்ஸ் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் காஸ்டிங் உயர்நிதி கணக்கீடும் கிரயவியலும் இந்த பகுதியில் இந்த பங்குடைமை பாடம் தொடர்பான பேசிக் விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஆகவே இதில் பங்குடைமை பாடம் தொடர்பான பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், பங்குடைமை என்றால் என்னன்னு சொல்லி. ஆகவே பங்குடைமை தொடர்பான அடிப்படையான வரைவிலக்கணம் பார்த்தால், பங்குடைமைங்கிற ஒரு அமைப்பு லாப நோக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கணும். ஸோ லாப நோக்கில் பொதுவான முயற்சியொன்றில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையிலான உறவு. ஆகவே பங்குடைமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்தீங்களாக இருந்தால் கட்டாயம் அவர் லாப நோக்கத்துல செயற்படுறவரா இருக்கணும். இந்த விளக்கத்தை பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்கலாம். எப்படி என்றால், பங்குடைமை தொடர்பான சட்டத்தை அதோட சேர்க்கிறது. ஆகவே பங்குடைமை தொடர்பான சட்டம் எது? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அப்ப 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு அமைவாக நாங்க ஏற்கனவே கொடுத்த லாப நோக்கில் பொதுவான முயற்சியொன்றிலே ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையேயான மிக சிறந்த உறவு பங்குடைமையாக இருக்கலாம். அப்ப யாராவது உங்கள்ட்ட பங்குடைமை தொடர்பான விளக்கம் உண்டு கேட்டால் நீங்க சொல்ல வேண்டியது, 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு அமைவாக லாப நோக்கில் பொதுவான முயற்சியொன்றிலே ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையேயான மிக சிறந்த உறவு பங்குடைமை எனப்படும். ஆக இந்த பங்குடைமையானது பிரதான 4 அல்லது 5 பண்புகளை கொண்டதுன்னு சொல்லலாம். முதலாவது பிள்ளைகள் லாப நோக்கம். ரெண்டாவது ஒரு வணிக அல்லது ஒரு வியாபார நடவடிக்கை ஒன்று இருக்கணும். மூன்றாவது அந்த வணிக நடவடிக்கை அல்லது வியாபார நடவடிக்கையை செய்யறதுக்காக 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேரணும். அவ்வாறு சேர்ந்த நபர்களுக்கு இடையில ஒரு சிறந்த உறவுண்டு காணப்படணும். ஐந்தாவதாக நாங்கள் எடுக்கலாம், ஒரு பங்காளர் இன்னும் ஒரு பங்காளருக்காக செயற்படுறது. அப்படின்னா மீனிங் என்னண்டா, ஒரு பங்காளர் இல்லாத சந்தர்ப்பத்துல அவரால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை இன்னும் ஒரு பங்காளர், அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒருவர், அதை நாங்கள் இன்னும் ஒரு வேர்டு அழைக்கிறதாக இருந்தால் பரஸ்பர உறவு காணப்படுதல் அவசியம். அப்ப இது 5 தான் பங்குடைமையிட பிரதானமான கூறுகள் அல்லது பண்புகள். அடுத்தது பங்குடைமை தொடர்பான சட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல உண்டு 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் நாங்க சொல்லுவோம். இது பங்குடைமை தொடர்பான பொதுவான சட்டம். இதுல 24, 42 இந்த 2 பிரிவுகள் அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலான தியரி அண்ட் பிராக்டிக்கலான கணக்கு வைப்புகளுக்கு நாங்க போறது. ரெண்டாவது 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இவர் என்ன சொல்றாருண்டா, பங்குடைமை அமைப்புல ஆக குறைந்தது 2 பங்காளர்களாவது இருக்கணும். அதே மாதிரி ஆகக்கூடியது மேக்சிமம் 20 பங்காளர்களுக்கு மேல போகலாம். அப்ப 2 தொடக்கம் 20 பங்காளர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் பங்குடைமையாக இருக்கணும். 20க்கு மேல வந்துட்டால் அது வேற ஒரு கம்பெனி மாதிரியான ஒரு வியாபாரமாக கன்வெர்ட் ஆக வேண்டி வரும். மூன்றாவது நாங்க பார்க்கிறோம் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். இவர் என்ன சொல்றாருண்டா, பங்குடைமையிட பெயர் பங்காளரிட பெயராக இல்லாமல் பொதுவான ஒரு பெயரா இருக்கலாம். இப்ப உதாரணமாக அமல் கமல்ங்கிற 2 பங்காளர்கள் சேர்ந்து பங்குடைமை ஆரம்பிக்கிற நேரத்துல அமல் கமல் பங்குடைமைன்னு வந்தா பிரச்சனை வராது பிள்ளைகள். இதே வேற நாங்க எடுப்போம் கீதாங்கிற பேர்ல ஆரம்பிப்பாங்களாக இருந்தால் அது ஒரு பொது பெயர். ஆகவே அந்த பொது பெயரை கட்டாயம் பதிவு செய்தல் அவசியம். அதுதான் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு. அடுத்தது மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம். இவர் என்ன சொல்றார், ஒரு வியாபார நிறுவனம் உருவாக்குற நேரத்துல கட்டாயம் எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கை இருக்கிறது நல்லம் அப்படிங்கிறதான் இந்த மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம். அடுத்தது பங்குடைமைங்கிறது பிள்ளைகள் சட்ட ஆளுமை இல்லாத நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாத ஒரு அமைப்பு. ஆகவே இங்க பங்காளரா வாராக்களும் வரையறுக்கப்படாத பொறுப்புங்கிறதால விரும்புறது குறைவு. ஸோ சில விசேடமான பங்காளர்களை நாங்கள் சேர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக வரையறுக்கப்பட்ட நட்ட பொறுப்புடைய பங்குடைமை சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த என்னதான் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் ஆக குறைஞ்சது ஒருவர் வரையறுக்கப்படாதவராக இருக்கணும். அடுத்தது வருமான வரி சட்டம். அது உங்களுக்கு தெரியும், சாதாரணமா இலங்கை போன்ற நாடுகள் ஒரு 1 லட்சத்துக்கு மேல வருமானம் உழைக்கிறவர் கட்டாயம் வரி கட்டணும்.
ஆனா பங்குடைமைங்கிறது சட்ட ஆளுமை இல்லை. சட்ட ஆளுமை இல்லாததால் அது ஒரு தனி அழகாக பார்க்கலாம். அப்ப பங்குடைமை வியாபாரத்துக்கு வரி அறவிடுதல் இருக்காது. ஆனா கம்பெனி மாதிரியான நிறுவனங்கள் சட்ட ஆளுமை உடையாக்கள் அவங்களுக்கு வரி இருக்கு. ஆகிய பங்குடைமையை பொறுத்தளவுல பங்காளர்கள் தங்கட வருமானத்துக்கு கட்டாயம் வரி கட்டணும். அதே மாதிரி கானர் எதிர் மறை வழக்கு தீர்ப்புங்கிற ஒன்றும் ஓரளவுக்கு நாங்கள் இந்த பங்குடைமை பாடத்துக்கு அப்ளை பண்றோம். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்களை வச்சுக்கொண்டு உங்களோட கடந்த காலத்தில் சில வினாப்பத்திரங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்ப்போம், அதுகளுக்கான விடைகளை கொடுக்கிறது. அப்ப பாருங்க, இதுல தாராங்க 1.6ங்கிற கேள்வி இலங்கை பங்குடைமை வணிகங்களுக்கு பொருத்தமான 2 சட்டங்கள் கேட்கிறாங்க அல்லது ஒழுங்கு விதிகள். அவ ஏற்கனவே நாங்க பங்குடைமை தொடர்பான பொதுவான சில சட்டங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திரும்பியும் ஒருக்க நாங்க பார்த்து விடலாம். இதெல்லாம் பங்குடைமை வியாபாரம் தொடர்பான சட்டங்கள். ஆகிய பங்குடைமை வியாபாரம் தொடர்பான சட்டங்கள் நீங்க எடுத்தீங்களா இருந்தால், ஒன்று 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம், அடுத்தது 1840 மோசடி தவிர்ப்பு கட்டளை, 1907ஆம் ஆண்டு பொறுப்பு வரையறுக்கப்பட்ட பங்குடைமை சட்டம், அடுத்ததாக தேசிய வருமான வரியோடு அந்த வழக்கு தீர்ப்பு ஒன்று எங்களுக்கு எடுக்கலாம், கானர் எதிர் மறை வழக்கு தீர்ப்புங்கிற ஒன்று. ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கான கேள்வி இலங்கையில் பங்குடைமை வணிகங்கள் தொடர்பான சட்டங்கள் என்று உங்களுக்கு ஒரு 5-6 சட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு பாஸ் பேப்பர் எடுத்தீங்களாக இருந்தால் அதுல தாராங்க 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24வது பிரிவின் ஏற்பாடுகளை கேட்கிறாங்க. ஆகவே நாங்க இந்த 24வது பிரிவுல வார ஏற்பாடுகள் என்னென்னு ஒரு அவதானிக்கலாம். எங்களோட கேள்வி பங்குடைமை கட்டளை சட்டத்திட 24வது பிரிவிட ஏற்பாடுகள். ஸோ 24வது பிரிவிட ஏற்பாடுகள் ஒன்று, மூலதனம் சமனாக இடப்படணும், லாப நட்டம் சமனாக பகிரப்படணும், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, அதே மாதிரிக்கு நிர்வாகத்தில் பங்கு பெற்ற ஆட்கள் அல்லது பங்காளர்களுக்கு சம்பளம் பெறுவதற்கான உரித்து கிடையாது, இருக்கின்ற பங்காளர்களோட அனுமதி இல்லாம புதிய ஒருத்தரை சேர்க்கலாம். அதே மாதிரிக்கு எங்களுடைய பங்குடைமையில் ஆன்கோயிங் பங்காளர் ஒருவரை நாங்க விலக்கவும் இயலாது. அடுத்தது பங்காளர் அவருடைய மூலதனத்துக்கு மேலதிகமாக கடன் வழங்கினால் அதுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி. ஒரு பங்குடைமைங்கிற அமைப்பு பிள்ளைகள் சுயாதீனமா இயங்கணும், வெளிப்படையாக இயங்கணும். ஸோ கணக்கு வைப்பு கணக்காய்வு என்பது அங்க கட்டாயம். அடுத்தது கணக்குகள் அனைத்து பங்காளர்களோட பார்வைக்காகவும் வைக்கப்படணும். அடுத்தது சில சந்தர்ப்பங்கள்ல பங்காளர் பங்குடைமைக்கு செலவுகள் செய்யலாம், பங்குடைமை பங்காளருக்கு செலவுகள் செய்யலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அதை மீள பெறுறதுக்கான உரிமை அவங்கள்ட்ட இருக்கு. ஆகவே இதுகள் 24வது பிரிவிட ஏற்பாடு. ஸோ உங்களோட கேள்வி 24வது பிரிவிட 2 ஏற்பாடுகள் தானே. ஸோ இதில் நாங்கள் சொன்ன நிறைய ஏற்பாடுகள் இருக்கு பிள்ளைகள். அந்த நிறைய ஏற்பாடுகளில் 2-3 நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். அது 24வது பிரிவு. 42 கேட்டிருந்தால் நீங்க சொல்ல வேண்டியது என்ன? விலகும் பங்காளரிட தொகை. 42வது பிரிவை நாங்கள் ஒரு மேலோட்டமா பார்த்துருவோம். விலகுகின்ற பங்காளருக்கு செலுத்த வேண்டிய தொகையை நாங்கள் செலுத்தலையாக இருந்தால் அதை உடனடியாக கடன் கணக்கொன்றுக்கு மாற்றி அதுக்கு 5% வட்டி கொடுக்கணும், வருடாந்த வட்டி. இது 42வது பிரிவு. ஸோ கேள்வியை நீங்க சரியா அவதானிக்கணும். 42 24 24ஆக இருந்தால் நிறைய ஏற்பாடுகள் வரலாம். 42வது பிரிவாக இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அதுக்குள்ளால வரும், அது பங்காளர் விலகல் தொகை செலுத்தப்படாத நேரத்தில் அதை கடன் கணக்குக்கு மாற்றணும். அதேபோல் 24வது பிரிவிட ஏற்பாடுகள் சம்பந்தமான கேள்வியை முடிச்சிருக்கிறோம். நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று பார்க்கலாம். இங்க உங்களுக்கு பிரதானமாக கேட்கப்படுற கேள்வி என்னண்டா, பங்குடைமையுடன் தொடர்புடைய கூற்றுக்கள் சிலது தரப்படுது ஏபிசிடின்ட்டு. இதுல மேற்கூறிய பங்குடைமை தொடர்பான கூற்றுக்களில் சரியான கூற்று அல்லது கூற்றுக்கள் ஏதாவது ஒன்று சரியா இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதுகள் சரியா இருக்கலாம். அப்ப அதுல பாருங்க, முதலாவது எழுத்து மூலமான உடன்படிக்கை ஒன்று இல்லாத விடத்து பங்குடைமை ஒன்றை உருவாக்க முடியாது. அது பிழையில் எழுத்து மூலமாக இல்லாமலும் பங்குடைமை ஒன்றை உருவாக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. ஸோ ஏங்கிற கூற்று நாங்க எடுக்கலாம்.
அப்ப இங்கே ஏ இருக்கிற விடைகள் உங்களுக்கு வராது. ஸோ முதலாவது விட வராது, மூன்றாவது விட வராது. அப்ப நாங்க பிஏ வச்சு கொண்டு பெரும்பாலும் முடிவுக்கு போகலாம். பங்குடைமை வியாபாரம் ஒன்றில் பங்காளர்களோட உச்சபட்ச எண்ணிக்கை 50 தாராங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், பங்குடைமையில கம்பெனி சட்டம் சொல்றார் 2 தொடக்கம் 20 தான். ஸோ 50 பங்காளர் சேர்றதுக்காக சட்டம் ஒன்று கிடையாது. ஆகவே இந்த ரெண்டாவது கூற்றும் பிழை, பியும் பிழை. ஸோ பி இருக்கிற விடையும் வெட்டுப்பட்டுருது. ஆகவே நாலாவது விடையும் வெட்டுப்படுது. பார்ப்போம், அப்ப சி மட்டும்தான் விடையா வரலாம். சி என்னண்டா, பங்குடைமை ஒன்று லாப நோக்கத்துடன் பொதுவான வணிகத்தை நடத்துகின்றது. எஸ், நாங்க முதலாவது சொன்ன அதே விளக்கம் அப்படியே பங்குடைமையிட வந்திருக்கு. ரைட், முதலாவதாக நாங்க சொன்ன விளக்கம் என்ன? லாப நோக்கில் பொதுவான முயற்சியொன்றிலே ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையேயான மிக சிறந்த உறவு. ஆகவே லாப நோக்கம் இருக்கணும், பொதுவான வணிகம் ஒன்று செய்தால் அதை நாங்க பங்குடைமையாக ஏற்றுக்கொள்ளலாம். சி சரி. நான்காவது டி, பங்குடைமை சட்ட ஆளுமை கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், பங்குடைமை சட்ட ஆளுமை இல்லாத ஒரு ஆள். ஸோ அவருக்கு இந்த கூற்று சரி வராது. இருக்கிற கூற்றுக்கள்ல சி மட்டும்தான் வரும். ஸோ இந்த ரெண்டாவது விடத்தான் இருக்கிறதுல பெர்ஃபெக்டான ஆன்சர். ஆகவே நாங்க இந்த பங்குடைமை தொடர்புல வந்திருந்த சில அஹ், பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள், பகுதி ஒன்று அப்படிங்கிறது பேர், இது ஏ பாட்டா இருக்கணும். ஸோ ஏ பாட்டுக்குரிய வினாக்கள் ஒரு 3-4 வினாக்கள் செய்து பார்த்தோம். அப்போ உங்களுக்கு இதுல இருந்த டவுட்ஸும் கிளியர் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன்.